வணக்கம் நண்பா. நீங்க வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு ஸ்டைலிஷான பாண்ட்ல ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணும்னு நினைக்கிறப்போ நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து நீங்க டைப் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி அப்புறமா நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணி நீங்க சென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இனிமேல் அப்படி தேவையில்லை. நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க டைப் பண்ணாலே கீபோர்ட்லயே உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷான பாண்ட் வந்து இங்கேயே கொண்டு வந்துடலாம். அது எப்படின்ற இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளூ பேர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வர இந்த ஆப்பை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கீழ வந்து அளவு இருக்கும், அதை வந்து கொடுத்துவாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அளவு இருக்கும், அதையும் கொடுத்துவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா அக்செப்ட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைல் செட்டிங்ஸ் குள்ள போகும். இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நேம் இங்க இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பட்டன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பேக்ல வாங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அப்செட்னு கேட்கும். சோ அதையும் நீங்க மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இப்போ அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மேல இருக்க பட்டன் வந்து எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழ வந்து அளவு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பட்டனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழ வந்து காட்டிட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ல வந்துருங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து காட்டிட்டு இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாவே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதுல போயிட்டு டைப் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லயே நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ அந்த செட்டிங்ஸ் எப்படிங்கறத இப்போ நான் சொல்றேன். இதுக்கு உங்க மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அபவுட் போன் இல்ல சிஸ்டம் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இன்புட்னு கேட்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கீழ வந்து ஆன் ஸ்கிரீன் கீபோர்ட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட். அது கீழ இருக்கிற மேனேஜ் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஷோ ஆகிற அந்த அப்ளிகேஷனோட சைடுல இருக்க பட்டன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்க பேக்ல வாங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிட்டு யாருக்கு சாட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட கான்டாக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நார்மலான கீபோர்டு தான் இருக்கும். இது வந்து ஸ்பேஸ் வந்து பட்டன் வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து ஷோ ஆகும் அந்த அப்ளிகேஷனோட கீபோர்டு இங்க வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க மெசேஜ் டைப் பண்ற இடத்துல டச் பண்ண உடனே கீபோர்டு வந்து ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்க்கான பட்டனை நீங்க பிரஸ் பண்ணும்போது அந்த ஆப்போட ஐகான் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஐகானை நீங்க டச் பண்ணும்போது இங்க வந்து நிறைய ஸ்டைலிஷான ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ இங்க வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வந்து டச் பண்ணிவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்போதும் போல மெசேஜ் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து ஸ்டைலிஷா இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க ஒவ்வொரு டைம் அந்த வேர்டு டச் பண்ணிட்டு அதாவது வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸோட ஸ்டைல் வந்து இங்க வந்து மாறும். இது வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் கிடையாது, நீங்க Facebook இல்ல இன்ஸ்டாகிராம் இதுல கூட நீங்க வந்து ஒரு லெட்டர்ஸ் வந்து ஸ்டைலிஷா நீங்க வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ ஹைப்னு சொல்லி ஏதோ புதுசா ஒரு பட்டன் வந்திருக்கான். அந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்றாங்க. அது என்ன மேஜிக்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய வீடியோவுக்கு நானே வந்து அந்த பட்டனை பிரஸ் பண்ணக்கூடாது. அதனால போகும்போது அந்த பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த என்ன மேஜிக் நடக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.